ஹரி ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. எல்லாரும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். எல்லாரும் பொங்கலை எதிர்பார்த்து ஆசையோட ஆவலோட காத்துட்டு இருக்கோம். அப்போ இந்த சூழ்நிலையில பொங்கல்னா என்ன, ஏன் அதற்கு பொங்கல்னு பேர் வச்சிருக்கோம், உண்மையான விஷயங்கள் அங்க என்னதான் இருக்கு. அப்போ இந்த பொங்கல் திருவிழாவை நாம் நடத்துவதற்கு காரணம் உழவர் திருவிழா என்றும் நம்ம சொல்றோம். இதை ஏன் இந்த நாட்கள்ல நாம கொண்டாடணும், ஏன் வேற ஒரு நாட்கள்ல உழவர் திருநாள் இருக்கக்கூடாதா, இப்படியான பல கேள்விகள் இருக்கு. அந்த அன்னைக்கு பொங்கல் வைக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வேலையா, இல்ல வேற ஏதாவது இதற்கான உள்ளர்த்தங்கள் இருக்கா, நமது தர்மம் நமக்கு கொடுக்கின்றது என்பதை பற்றிய பலவிதமான சிந்தனைகளை சிந்திப்பதற்காகத்தான் இந்த ஒரு பதிவை நான் இன்று பதிவேற்றம் செய்கின்றேன். இந்த பொங்கல் திருவிழா மகர சங்கராந்தி என்று சொல்கிறோம். மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம் நாடு முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயம். இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மகர சங்கராந்தி கொண்டாடுறோன்னு நினைக்கவே வேண்டாம். எல்லா மாநிலங்களிலும் ஒன்று அல்லது ரெண்டு பஞ்சாங்கத்தின் விதிப்படி 1 or 2 நாட்கள் முன்பின்னாக இருக்கும். மகர சங்கராந்தி என்பது இது எல்லா இடத்திலும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பெயர். இந்த மகர சங்கராந்தி ஒட்டித்தான் பொங்கல் திருவிழா கொண்டாடப்படுகிறது. அதாவது ஆங்கில மாதத்துல ஜனவரி மாதம் 14, 15 தேதிகள்ல வரக்கூடிய அந்த சூரியனுடைய மாற்றம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சூரிய பகவான், இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கின்றேன், நல்லா யோசனை பண்ணி எனக்கு பதில் சொல்லணும், சரிங்களா? சூரியன் கிழக்கில் உதிக்கிறது, மேற்கில் மறைகிறது, ரைட்? நான் சொன்னது சரியா தவறா? நீ ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணிக்கோங்க, மனசுல ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணிக்கோங்க. சூரியன் கிழக்கில் உதித்து மேற்கில் மறைகிறது, சரிங்களா? சரிங்களா? இல்லை, இப்படிதான் நம்ம எல்லா விஷயங்களையும் தவறா புரிஞ்சிருக்கோம். சூரியன் உதிப்பதும் இல்லை, மறைவதும் இல்லை. சூரியன் அங்கேதான் இருக்கு, ஒரே இடத்துல தான் இருக்கு, அந்த இடத்துல மட்டுமே இருக்கு. இங்க நகர்றது எதுனா பூமி மட்டும்தான். பாருங்க, நமக்கு இன்னைக்கு காலையிலன்னா வேற ஒரு பக்கம் அந்த இரவு அவங்களுக்கு மறைஞ்சிருக்கும், இல்லைங்களா? அப்ப சூரியன் நிலையாக இருந்து நாம தான் பூமியோட சேர்ந்து சூரியனை விட்டு விலகி போகின்றோம், சூரியனுக்கு அருகாமையில் வருகிறோம். இதுதான் நடக்குது. அப்போ சூரியன் உதிப்பதும் இல்லை, மறைவதும் இல்லை. சரி, இப்போ இந்த பூமத்திய ரேகையிலிருந்து வடக்கு முகமாக சூரியன் நகரக்கூடிய பூமியினுடைய ஒரு சுழற்சிக்கு பேரு தான் உத்தர அயனம், உத்தராயண புண்ணிய காலம் என்று சொல்றோம். அப்போ இது மகர சங்கராந்தி என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த மகர ராசியில இது நடைபெறுவதனால இது மகர சங்கராந்தி, உத்தர அயன புண்ணிய காலம், உத்தராயணம். கீழே வரும் பொழுது தக்ஷிண ஆயனம், மேஷத்துல நடக்கக்கூடியது மேஷ அயனம். இப்போ இது உத்தராயணம், இது தக்ஷிணாயனம். அப்போ இந்த தக்ஷிணத்துல வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு பித்ருபக்ஷம் ஆரம்பிச்சிடும். நம்மளோட புரட்டாசி மாசங்கள் பித்ருபக்ஷம் இதெல்லாம் அந்த தக்ஷிணாயனத்துல வருது. அப்போ இந்த குளிர்கால என்கின்ற அந்த நிலையை தாண்டி எங்க போறோம் நம்ம அப்படின்னு சொன்னா, பகல் பொழுது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நமது பூமி மாறும் பொழுது வரக்கூடியதைக்கு பேரு தான் மகர சங்கராந்தி, உத்தர அயனம். இப்போ உத்தரம் என்று சொல்லும் பொழுது பாருங்க, நம்ம வீட்டுல என்ன சொல்லுவோம், உத்தரம். வீட்டுல உத்தரம் எதை சொல்றோம், மேல இருக்கிறது. அப்போ அந்த உத்தரம் அப்படிங்கிறது என்னன்னா நமது இன்னர் லைட், அதாவது உள் ஒளி ஆனது மேல் நோக்கி நமக்குள்ளாக பெருகுவது. அப்போ அதனாலதான் இந்த உத்தராயணத்தை புண்ணிய காலம் என்று சொல்றோம். பாருங்க, அங்க என்ன சொல்றோம், பித்ரு பக்ஷம் சொல்றோம், இங்க என்ன சொல்றோம், உத்தராயண புண்ணிய காலம். அப்போ இந்த ஒளியானது, உள் ஒளியானது நமக்குள்ளாக பெருகக்கூடியது. இதுதான் உத்தராயண புண்ணிய காலம் என்று சொல்றோம். அப்ப இதை நினைவுபடுத்துவது தான் மகர சங்கராந்தி. அப்போ வெளிப்புறமாக நம்ம பார்க்கக்கூடிய அந்த சூரியனை மட்டுமே நாம் மேல கொண்டு போகக்கூடிய ஒரு சாதனை, உத்தரத்தில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. உள்ளொளி, சவித்ரு என்று சொல்லும்போது உள் ஒளி, காயத்ரி, இன்டர்னல் லைட், இன்டெலெக்ட், ஞானம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஓம் அசதோமா சத்கமயா
தமசோமா ஜோதிர்கமயா மிருத்யோர்மா அமிர்தம் கமயா. அசத்தியத்திலிருந்து சத்தியம் வரட்டும், தமஸ்ல இருந்து ஜோதிர் வரட்டும், இருளிலிருந்து ஒளி பெருகட்டும், மரணத்திலிருந்து அமிர்தம் பெருகட்டும், மரணம் என்ற நிலையிலிருந்து அமிர்தத்தை நோக்கி செல்லட்டும். இதுதாங்க மகர சங்கராந்தி. அசத்தியம் என்கின்ற மித்தியத்தில் இருந்து சத்தியத்தை நோக்கி பயணிப்போம். இப்ப பாருங்க, நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு சொன்னேன். சூரியன் கிழக்கில் உதிக்கின்றது, அசத்தியம். அது பார்க்கறதுக்கு எப்படி தெரியுது பாருங்க, சத்தியம் மாதிரி தெரியுது, உண்மை மாதிரி தெரியுது. ஆனா நடந்தது என்ன? அது அசத்தியம். சூரியன் தோன்றுவதும் இல்லை, மறைவதும் இல்லை. இதேதான் விஷயம். அப்போ அசத்தோமா சத்கமாயா, சத்தியம். எந்த ஒன்று அழிவற்றதாக இருக்கின்றதோ அதுதான் சத்தியம். அது பிரம்மத்தை தவிர வேறு இல்லை. தமசோமா, இருளிலிருந்து ஒளி பெருகட்டும். உள்ளத்தில் இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள், தேவையற்ற கர்ம வினைகள் நீங்கட்டும். ஜோதிர்கமய, ஒளி, ஞான ஒளி பெருகட்டும். மிருத்யோர்மா, மரணம். இந்த உடலிலே பிறந்தவர்கள் அனைவரும் மரணிப்பது என்பது நிச்சயம். ஆனா நம்ம தான் அசத்தோமாவா நினைஞ்சிட்டு இருக்கோம். என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நான் எப்பவுமே இங்கதான் இருப்பேன். மரணத்தை பற்றிய ஒரு பயம் இல்லை. மரணம் தீர்மானிக்கப்பட்டது, எழுதப்பட்டது, மரணித்துத்தான் ஆக வேண்டும். அப்போ மரணத்தில் இருந்து என்ன பெருகட்டும்? மிருத்யோர்மா அமிர்தம் கர்மய, பிறவாமை வேண்டும். அமிர்தம் பிறந்தா தானே இறக்கணும். உடல்ல எடுக்காமல் இறைவனோடு இணையக்கூடிய அந்த ஒரு உன்னத நிலைக்கு பேரு தான் அமிர்த நிலை. அப்போ இந்த மகர சங்கராந்தில நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னும் போது, இந்த உள் ஒளியை எப்படி பெருக்கிக் கொள்வது என்கின்ற சாதனைகளை நாம் செய்யதான் இந்த ஒரு அழகான ஒரு விஷயத்த நமது முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். இப்ப இந்த பொங்கலுக்கு முன்னால நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா போகி பண்டிகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த போகி பண்டிகையில என்னெல்லாம் பண்றோம்னு யோசித்து பாருங்க. டயர் போட்டு எரிக்கிறது, எதையோ போட்டு எரிக்கிறோம், ரைட்டுங்களா? அப்ப இதெல்லாம் போட்டு எரிச்சோம்னா என்ன நடக்குது? அட்மாஸ்பியர், அதாவது நம்மளுடைய சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது இல்லைங்களா? அப்போ அதையா எரிக்க சொன்னாங்க? ஒரு நிமிஷம் சிந்தித்து பார்ப்போம். அதற்காக இந்த போகி பண்டிகை என்பதை கொண்டாடுகிறோம். அதுவல்ல. பழைய பொருள்களை எழிப்பது என்பது என்ன அப்படின்னா, நமது தீய கர்ம வினைகளை அழிப்பது. இதுக்குதான் போகி பண்டிகை வேணும். அடுத்த நாள் நம்ம என்ன சொல்றோம்? பொங்கல், இனிப்பு, குடானம், இனிமையான அமிர்தம் நமக்குள்ளாக வரட்டும். இதுதான் இதனோட சிறப்பு. ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? பொங்கல் வைக்கணும், பொங்க பானை வாங்கணும், பொங்க சீர் கொடுக்கணும், எத்தனையோ சேர்த்திட்டோம். அதுல உண்மையான தாத்பரியம் என்ன என்பதை மறந்து விட்டோம். எனக்கு பொங்கல் சீர் அவர்கள் செய்யவில்லை, இவர்கள் செய்யவில்லை, சண்டை. இதற்கு பொங்கலே வேண்டாமே. பொங்கி வருவது என்ன? ஆன்ம ஞானம் மிளிர்வது தான் பொங்கல். அம்மா, பொங்கலோ பொங்கல் என்று பொங்க வேண்டும். ஏனென்றால் இது உழவர் திருநாள். ஏன் சொல்றோம்னா, நன்றி உணர்வை காட்டுவதற்காக. யாருக்கு நன்றி உணர்வை காட்டப் போகிறோம் என்றால், இயற்கைக்கு, மழை தேவனுக்கு, சூரிய பகவானுக்கு, நிலத்திற்கு, பூமி தாய்க்கு நன்றி உணர்வை காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாரம்பரியத்தை நமது முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நிலையில எப்படி பொங்கல் வைக்கிறது, எவ்வளவு சர்க்கரை போடுறது பாருங்க, எங்க நிக்கிறோம் நம்ம அப்படின்னு சொல்லி பாருங்கம்மா. அதனால அப்போ அந்த இனிப்பு கர்மங்களை அழித்து இனிய நிலையை வாழ்க்கையில நிலைநாட்டுவதற்காக, இயற்கைக்கு நன்றியை செலுத்துவதற்காக, இயற்கையை வணங்குவதற்காக, இயற்கையோடு இணைந்து நிற்பதற்காக நாம் கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான் இந்த மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய பொங்கல். இப்போ இதற்கு நம்ம எப்படி அதை செய்யறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ இவ்வளோ சொல்றீங்களேம்மா, நாங்க என்ன பண்ணட்டும் அப்படின்னா, 2 விஷயங்கள் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒன்று இன்று முதல், அதாவது இந்த பொங்கல் தினம் முதல்
அக்னிஹோத்திரம் என்கின்ற ஒரு எளிய முறை ஹோமத்தை உங்கள் இல்லங்கள் தோறும் உங்கள் உடல் நலம், மனநலம், சுற்றுச்சூழலின் மேன்மைக்காக உங்களை தொடங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். என்ன அக்னிஹோத்திரம் எப்படி பண்றது? ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் நான் போட்டிருக்கிறேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா அந்த அக்னிஹோத்திர பாத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரமிட் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன காப்பர் வெசல், அதாவது செப்புல தான் அது வாங்கணும், இரும்புல வாங்காதீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா, இரும்புல வாங்காதீங்க. செப்பு பாத்திரம் எடுத்துக்கோங்க. சுத்தமான பசு வரட்டி எடுத்துக்கோங்க. பசு நெய், முனை உடையாத அரிசி கொஞ்சம் ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து காத்தால சூரிய உதயத்திலும் சூரியன் மறையும் பொழுதும் செய்ய வேண்டிய ஒரு சிறிய ஹோமம். இது செய்யறதுனால பார்த்தீங்கன்னா உங்கள் வீடுகள்லேயே ஒரு பெரிய ஹோமம் செய்த ஒரு பலன் முழுசாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போது இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த காப்பர் வெசல் எடுத்துகிட்டு, அந்த காப்பர் பாத்திரத்தை எடுத்துகிட்டு, என் கையில் இப்போ இல்லை, இதனால் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக நான் வெளியில் வந்துட்டதுனால, அந்த காப்பர் பாத்திரத்தில், அந்த செப்பு பாத்திரத்தில் ஒரு சின்ன துளி வரட்டி எடுத்துக்கோங்க. அதில் பசுனை, சுத்தமான நாட்டு பசுனை, நாட்டு பசு வரட்டி, இது மட்டும் நீங்கள் வந்து தெளிவாக மனசில் வச்சுக்கோங்க. அதை அதன் மேலே தடவிட்டு ஒரு சின்ன தட்டில் ஒரு சிறிதளவு முனை உடையாத அரிசி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த அரிசியை நெய் தடவி வைத்து கொள்ளுங்கள். சூரிய உதயம், சரியான சூரிய உதயத்தில் அந்த அரிசியை நம்ம அந்த அக்னிக்குள்ளே போடணும். அப்போது இதற்கு ஒரு 3 அல்லது 4 நிமிஷம் முன்னால் நீங்கள் இதை வந்து நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்போது அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, சூரிய உதயத்தை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா, நீங்கள் உங்கள் இடத்துல சூரிய உதயத்தின் நேரம் என்ன என்பதை உங்களோட கூகுளில் போய் போட்டிங்கன்னா உங்கள் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய உதயத்தை அது உங்களுக்கு கொடுத்துரும். இல்லைனாலும் உங்களோட மொபைல்லையே, அதாவது ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் பொழுது அதில் சூரிய உதயத்தினுடைய டைமை கொடுன்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த டெய்லி உங்களை அதை ஞாபகப்படுத்தும், சூரிய உதய நேரமும் சூரியன் மறையக்கூடிய நேரமும். அப்போ அந்த சூரிய உதய நேரத்திற்கு ஒரு 2 அல்லது 3 நிமிஷத்துக்கு முன்னால் இதை நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த நெய் தடவிய அந்த ஒரு சின்ன இவ்வளோ பெரிய வரட்டி துண்டு எடுத்திங்கன்னா போதும். இதை வந்து நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, கடையில் இருக்கக்கூடிய அந்த சூடம், அதை சொல்லக்கூடிய அந்த கற்பூரத்தினால ஏற்ற வேண்டாம். ஏன்னா அதுவும் நம்ம வந்து கெமிக்கல் பொல்யூஷன்ஸை நம்ம ஏற்படுத்துவோம், சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நமக்கு கிடைக்கக்கூடியது முழுசாக அந்த கற்பூரம் முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக கெமிக்கலில் தான் கிடைக்கிறது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் தெரியுங்களா, ஒரு ஏக்கதீபம் சின்ன விளக்கு ஒன்று ஏற்றிக்கோங்க. அந்த விளக்கில் இதை அப்படியே கொண்டு பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா அது பற்றிக்கொள்ளும். அதை வந்து இந்த காப்பர் பாத்திரம் ஒரு இடுக்கி வச்சு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு காப்பர் பாத்திரத்தில் அதை உள்ளே போட்டுட்டு இப்போது அந்த அரிசி ஒரு 15 அரிசி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோ போதும். முனை உடையாமல் நல்ல பச்சரிசியாக வாங்கி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு அந்த பச்சரிசியை உங்கள் விரல்களில் இப்படி எடுத்துட்டு, சரியான சூரிய உதய நேரத்தில் 2 மந்திரம் தான். சூர்யாய ஸ்வாஹா, சூர்யாய இதம் நம, பிரஜாபதயே ஸ்வாஹா, பிரஜாபதயே இதம் நம. 2 மந்திரம். அந்த அரிசியை 2ஆக பகிர்ந்துக்கோங்க. சூர்யாய ஸ்வாகான்னு சொல்லும்போது ஒரு பகுதியை போடுங்க, பிரஜாபதயே ஸ்வாகான்னு சொல்லும்போது இன்னொரு பகுதியை போடுங்க. 2 முறை. அவ்வளவுதான், முடிந்தது நமது யாகம். அது எரியட்டும். அப்படியே அமைதியாக உட்கார்ந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை உள்ளே வாங்கிக்கோங்க. உங்களுடைய இல்லமும் உங்களுடைய சுற்றுச்சூழலும் மேன்மையடையும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சூர்யாய ஸ்வாகா எல்லாம் முடிச்சு அந்த நேரத்தில் அமைதியாக மனதை ஒடுங்கி நிறுத்தி, உங்களுக்கு தெரிந்த எந்த மந்திரத்தை வேணாலும் சொல்லலாம். மிருத்யுஞ்சய மந்திரம் சொல்லலாம், காயத்ரி மந்திரம் சொல்லலாம். இப்படி உங்களோட மந்திர சாதனை முடித்து உலக நலனுக்காகவும் மக்களோட நலனுக்காகவும் உங்களுடைய குடும்ப நலனுக்காகவும் இறைவனிடத்தில் இயற்கை இடத்துல வேண்டிக் கொண்டு அந்த பூஜையை நம்ம முடித்து கொள்ளலாம். இவ்வளோ தான். இதில் நீங்கள் வேறு எந்த விஷயமும் செய்ய வேண்டாம். இதே போல் மாலையில் சூரியன் மறையும் பொழுது, சூரியன் மறையக்கூடிய அந்த நேரத்தில் இதே ப்ரொசீஜர் தான், இதே தான் செய்ய போகிறோம். அதே பாத்திரம் தான். அந்த பாத்திரத்தில் இதே மாதிரி தீயில காமிச்சிட்டு அந்த இதை வந்து ஏற்றி விட்டு அந்த வரட்டியும்
அதில் இதே மாதிரி மறுபடியும் அரிசி எடுத்து வச்சுக்கோங்க. 2 பங்குகளாக பிரித்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ மந்திரம் மட்டும் வித்தியாசம். அக்னயே ஸ்வாஹா, அக்னயே இதம் நமாமா, பிரஜாபதயே ஸ்வாஹா, பிரஜாபதயே இதம் நமாமா. அதுதான் ஒரு அழகான இதுதான் உண்மையான பொங்கல். உண்மையான பொங்கல் என்பது இதுதான். நமக்கு இறைவன் கொடுத்ததை ஒரு பகுதியை கொடுக்கிறோம். இந்த புகை எரியும் பொழுது நமது இயற்கையும் நமது இல்லங்களையும் தூய்மைப்படுத்தும். நம்ம ஒரு தினசரி நம்ம செய்யும் பொழுது ஒரு மாபெரும் யாகம் செய்ததுக்கு உண்டான ஒரு பலன் இருக்கும். ஆனா நேரம் காலம் மிக மிக முக்கியம். சரியான சூரிய உதய நேரம், சரியாக சூரியன் மறையிற நேரம். நீங்க அதை மட்டும் நீங்க கூகுள்ல பார்த்துக்கோங்க. அதுக்கு ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னால் இதை செய்யுங்க. நீங்க இருக்கக்கூடிய இடத்துல எந்த விதமான எதிர்மறை ஆற்றல் இருந்தாலும் அந்த எதிர்மறை ஆற்றல் மறைந்து விடும். இல்லந்தோறும் அக்னிஹோத்திரம் நடைபெற வேண்டும் என்பதை அமிர்தவர்ஷினியினுடைய 2026 ஒரு ப்ராஜெக்டாக கூட நான் நானும் வருடம் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் செய்கிறாங்க. இன்னும் நிறைய செய்யும் பொழுது இன்று சுற்றுச்சூழல் மாசு அப்படிங்கிறதும் இயற்கையை நம்ம மாசுபடுத்தி இருப்பது என்பதும் ரொம்ப இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா எதை எரிக்கிறதுனே இல்லாமல் நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய ஊதுபத்திகள் கூட இன்னைக்கு கெமிக்கலாக தான் இருக்கு. விளக்கேற்றோம் என்று சொல்லிக்கொண்டு பாரஃபின் வாக்ஸ், அதாவது மெழுகு, பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்டை ஏற்றிட்டு இருக்கோம் ஒவ்வொரு கோவில்களிலும். அது எல்லாத்தையும் நிறுத்திட்டு ஆனந்தமா இறை ஆற்றல் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்கு. இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பசுனை வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் உங்களுக்கு வரும். 6-7 மாதம் வரும். இதற்காக நீங்கள் பெருசாக செலவு பண்ண போகிறது கிடையாது. நீங்களே உங்களோட இல்லங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை கொண்டு வர போகிறீங்க. பெரிய யாகம் நடத்தக்கூடிய ஒரு பலனை இது உங்களுக்கு கொடுக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பஸ்மம் இருக்கு இல்லைங்களா, கடைசியாக இருக்கக்கூடிய அந்த பஸ்மத்தை எடுத்து நீங்கள் திருநீராக வைத்து கொள்ளலாம். ஏன்னா இன்னைக்கு அகெயின் அதுலேயும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய திருநீரெல்லாம் உங்களுக்கே தெரியும், சாக் பீஸ் பவுடர் மாதிரி இருக்கும். ஸோ இது சுத்தமான பஸ்மம். ஏன்னா பசுஞ்சாணத்திலிருந்து உங்களுக்கு வருது. இன்னும் இதனுடைய பலன்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இதை நெய்யிலையும் ஒரு துளி மஞ்சள் தூளும் போட்டு குழைத்து சர்ம நோய்கள் இருக்கிறதுல தடவணும்னா நல்ல பலன் கிடைக்கிறது. உன்னதமான மழை வாய்ப்பை மக்களுக்கு கொடுக்குது. மழை அதிகமாக பொழிய, அதாவது கரெக்டான மழை. வேதாத்திரி மகரிஷி சொல்ற மாதிரி உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். எவ்வளோ ஒரு அழகான பாடல் பாருங்க. இந்த பாடலை நம்ம பாடலாம். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். அப்போ எவ்வளவு ஒரு கடைசியா முடிப்பாரு, பகுத்தறிவில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். எவ்வளவு ஒரு அழகான ஒரு பாடல் பாருங்க. பருவமழை ஒத்தபடியே சரியான மழை சரியான காலத்துல பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும். நான் நிகழ்ச்சி நிறைவில் அந்த பாடலை பாடி கூட நம்ம முடிக்கிறேன் நான் இந்த தொகுப்பை. அப்போ இந்த அக்னிஹோத்திரம் என்பதை எல்லாரும் சங்கல்பம் எடுத்துக்கலாம். இன்று முதல் நம்ம இந்த பொங்கல் முதல் அதை தொடர்ந்து செய்வோம். இப்போ பல பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, நாங்கள் நிறைய வெளியில் போயிடுவோங்க, எங்களால் செய்ய முடியாதுங்க, நாங்கள் என்ன பண்ணுறது? கவலைப்படாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. ஏன்னா நிறைய என்னன்னா தவறான சில எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்குது. ஒரு விஷயத்தை தொடங்கணும்னா விடாமல் செய்யணும். இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில் ஒரு விஷயத்தை தொடங்கி விடாமல் செய்யக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது? முதல்ல எனக்கு இல்லை. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. எல்லாரும் பயணித்து கொண்டு தான் இருக்கோம். எந்த நேரத்தில் பயணிப்போம்ன்றது தெரியாது. இருக்கின்ற நேரத்தில் செய்வோம், இருக்கக்கூடிய காலகட்டத்தில் செய்வோம். அப்படி எந்த ரிஜிட் ரூல்ஸும் கிடையாது. நீங்கள் அக்னிஹோத்திரம் ஆரம்பிச்சிங்கன்னா தினமும் பண்ணியே ஆகணும், நீங்கள் பண்ணாமல் ஒரு நாள் கூட விடக்கூடாது, அது மிகப்பெரிய தவறு. இப்படியெல்லாம் எந்த விஷயமும் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு என்னைக்கெல்லாம் இருக்குது, ஆனால் வீட்டில் இருக்கும்போது தயவுசெய்து செய்து பாருங்கள். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்து பார்த்தா தான் அதனுடைய பலன் நமக்கு தெரியும். அதனால் செய்து பாருங்கள்.
சரிங்களா? அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றத ஒரு சின்ன ஒரு மந்திரமும் சூரிய ஒளியினுடைய ஒரு மந்திரங்களையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் சமஸ்கிருதத்தில். சூரிய நமஸ்காரம் தெரிகிறவங்க ஒவ்வொரு 12 முறை சூரிய நமஸ்காரம் செய்து இந்த மந்திரத்தை சொல்லலாம். அல்லது ஒவ்வொரு நமஸ்காரம் சூரிய நமஸ்காரம் செய்யும்போது ஒவ்வொரு சூரிய பகவானுடைய நாமத்தை சொல்லியும் பண்ணலாம். அடுத்ததாக ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் அறிந்தவர்கள் அதையும் நீங்கள் பாராயணம் பண்ணலாம். பின்பு மறுபடியும் ஆதித்ய ஹிருதயத்தை தனியாக உங்களுக்கு ஒரு பதிவாக கொடுக்கிறேன். இப்போ நம்ம சொல்ல வேண்டிய அந்த மந்திரங்களை மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓம் சூர்யம் சுந்தரலோகநாதம் அம்ருதம் வேதாந்தசாரம் சிவம் ஞான பிரம்மமயம் சுரேஷம் அமலம் லோகைகச்சித்தஸ்வயம் இந்திராதித்யநராதிபம் சுரகுரும் த்ரைலோக்யசூடாமணிம் பிரம்மா விஷ்ணு சிவஸ்வரூபஹ்ருதயம் வந்தே சதா பாஸ்கரம். சூர்யம் சுந்தரலோகநாதம் அமிர்தம். நாதம் நாதம் என்று சொல்லும்போது தலைவர். சூரியன், சூரியனே இந்த ஸ்லோகத்திற்கு நாதம், அதனை தலைவனாக இருக்கின்றான். சூரியன் இல்லாதென்றால் இந்த பிசிக்கல் வேர்ல்டு என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் இயங்காது. அடுத்ததாக அமிர்தம், அமிர்தஸ்வரூபி. இப்போ இந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, நமக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த காயத்ரி என்கின்ற உள் ஒளி, அதுவே நமக்குள்ளாக அமிர்தத்தை பெருக்கக்கூடியது. வேதாந்த சாரம், வேதங்களின் எல்லாவற்றின் முடிவும் அதனுடைய சாரமாகவும் இருக்கின்றது. சிவம், சிவம் என்றால் மங்களகரமானது, மங்களம். ஞான பிரம்மமயம், பிரம்ம ஞானத்தை அருளக்கூடியது, உள் ஒளியை பெருக்கக்கூடியது. சூரேஷம், தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகவும். அமலம், எந்த மலமும் இல்லாமல், எந்த கழிவுகளும் அதில் எந்த விதமான தீங்கும் இல்லாமல் சுத்தமானதாக. லோகைக்க சித்தம், பிரபஞ்சத்தினுடைய சித்தமாக, அதனுடைய யூசை கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம், சித்தமாக இருக்கக்கூடியது. ஸ்வயம், ஸ்வயம்புவாக, ஸ்வயம்பு மூர்த்தியாக இருக்கக்கூடியது. இந்திராதித்ய நராதிபம், நரன், இந்திரன், ஆதித்யன், அரசர்கள், இந்திரர்கள் அனைவரையும் ஆளக்கூடியதாகவும். சுரகுரும், தேவர்களுக்கெல்லாம் தலைவராகவும். திரைலோக்கிய சூடாமணி, 3 உலகம் என்று சொல்லக்கூடிய பூலோக, புவலோக, ஸ்வலோகத்திற்கு தலைமையாக, அதில் இருக்கக்கூடிய ரத்தன கல் போல் ஜுவலிப்பதாகவும். பிரம்மா விஷ்ணு சிவஸ்வரூபம், பிரம்ம விஷ்ணு சிவஸ்வரூபமாக இருக்கக்கூடியதாகவும். வந்தே சதா பாஸ்கரம், பாஸ்கரனை நான் வணங்குகிறேன். நான் இதை சொல்லிட்டு சூரிய துவாதச ஆதித்யா என்று சொல்லக்கூடிய சூரிய கலையினுடைய 12 ஆதித்யர்களுடைய அந்த நாமங்களையும் சொல்லி நான் இந்த பதிவை முடிக்கின்றேன். ஓம் சூர்யம் சுந்தரலோகநாதம் அம்ருதம் வேதாந்தசாரம் சிவம் ஞான பிரம்மமயம் சுரேஷமமலம் லோகைகசித்தஸ்வயம் இந்திராதித்யநராதிபம் சுரகுரும் த்ரைலோக்யசூடாமணிம் பிரம்மா விஷ்ணு சிவஸ்வரூபஹ்ருதயம் வந்தே சதா பாஸ்கரம். ஓம் மித்ராய நமஹ. ஓம் ரவயே நமஹ. ஓம் சூர்யாய நமஹ. ஓம் பானவே நமஹ. ஓம் ககாய நமஹ. ஓம் பூஷ்ணே நமஹ. ஓம் ஹிரண்யகர்பாய நமஹ. ஓம் மரீச்சயே நமஹ. ஓம் ஆதித்யாய நமஹ.
ஓம் சவித்ரே நமஹ. ஓம் அர்க்காய நமஹ. ஓம் பாஸ்கராய நமஹ. நிறைவாக இந்த இனிய நாள்ல நம்ம இந்த சூரிய பகவானை வழிபட்டு இயற்கை நமக்கு அளித்த அருட்கொடைகளுக்காக இயற்கைக்கு நன்றி செலுத்துபவர்களாக, காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் என்று சொல்லக்கூடிய துர்குணங்களை நம்மை விட்டு அகற்றி உள்ளொளியை பெருக்கி நமக்குள்ளாக ஆனந்த ஊற்றெடுக்கக்கூடிய அந்த உள்ளொளியாகிய சவித்ரு என்கின்ற காயத்ரியை நமக்குள்ளாக உணர்வாக பெற்று நமது தர்மத்தை நமது இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிலைநாட்ட இந்த ஒரு அழகிய வழிபாட்டு முறையை நாம் பின்பற்றி இந்த பொங்கல் திருவிழாவையும் அன்று முதல் இந்த அக்னிஹோத்திரம் என்கின்ற ஒரு உயர்ந்த ஒரு ஹோமத்தையும் நம்ம வீடுகளில் செய்து நமது இல்லமும் உள்ளமும் நாடும் உலகமும் செழிக்க இறைவனை வேண்டிக் கொண்டு அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய அந்த உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் என்கின்ற பாடலோடு இந்த பதிவை நான் நிறைவு செய்கின்றேன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நல்வாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். என்ன ஒரு அற்புதமான வரிகள் இல்லையா? நல்வாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். இன்னும் பாடல்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வர்றது வேறொரு பதிவில் பார்க்கலாம். அள்ளள்ள குறையாத திங்க திங்க தெவிட்டாத பொங்கல் என்று மகரிஷி பாடியிருப்பாங்க. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நமது கடமையானது இந்த அற வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நாட்டத்தில் இருக்கட்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் நல் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஸ்ரீ மாத்ரே நமः.